ஒசூர் இன்ஜினியர்ஸின் இனிய வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையரில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான், இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி சிக்கன் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா பக்கோடா பண்ணுற மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு டர்மரிக் பவுடர், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு அது இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பாதி லெமன் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்கு உப்பு வச்சுருக்கேன். அப்புறமா இது என்ன பண்ணோன்னா, எல்லா மசாலாவையும் நம்ம அந்த வச்சுருக்க சிக்கனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அதோடவே சேர்த்து ஒரு எக், ஒரு முட்டை, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் போட்டு கையாலே பிசையலாம். அப்போ தான் ஈவனாக பிசைய முடியும். பிசைஞ்சிட்டு ஒரு 1 to 2 hours வந்து மேரினேட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணிக்கோங்க 1 to 2 hours. இப்போ வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம ஓவன் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஏர் ஃப்ரையும் ப்ரீ ஹீட் பண்ணணும். இந்த ஏர் ஃப்ரையரில் டெம்பரேச்சர் செட்டிங், அப்புறமா வந்து டைமிங், இது 2 தான் இருக்குது. டைமிங் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு 5 minutes கொடுக்குறேன் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் சிக்கனுக்கு வந்து ஒரு 20 minutes கொடுத்தா போதும். மேலே டைமர் இருக்கும், கீழே வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்கும். டைமிங் வந்து ஒரு 20 minutes கொடுத்தா அதே வந்து கிளாக் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு டைமிங் முடிஞ்சோடனே வந்து ஸ்டாப் ஆகிடும். டெம்பரேச்சர் வந்து 180 degree கொடுத்துருக்கேன் சிக்கனுக்கு. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கனை வந்து உள்ளே ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், கீழே அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த டைம் 20 minutes கொடுத்துருக்கேன். அப்புறமா கீழே டெம்பரேச்சர் வந்து ஒரு 180 கொடுத்துருக்கேன். ஸோ பாதிக்கோ ஒரு 10 minutes ஆனோடனே அது வெளியில் எடுத்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு திருப்பி வைக்கணும். அப்புறம் 20 minutes கழிச்சோன்னே இந்த பக்கோடா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு இல்லை ஒரு பெப்பர் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ட்ரே உள்ளே இருக்க ட்ரேயை வெளியில் எடுக்கிறதுக்கு அந்த கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை இப்படி புல் பண்ணி எடுத்தால் அது தனியாக வந்துடும். இப்போது அந்த பக்கோடாவுக்கு மாவு பிசைஞ்ச மீதி வந்து கீழே வந்து வேஸ்ட் கலெக்ட் ஆகிருக்கு. அது கொஞ்சம் தான் கலெக்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. அது நீங்கள் சவுண்டு கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இப்போ புதுசாக ஏர் ஃப்ரையர் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.